நீ என் சமூகத்தில் மட்டும் வந்து அமர்ந்திரு, உனக்கு வேண்டியவைகளை நான் செய்து தருவேன். என் வேத பிரமாணங்களை கற்று தேர்ந்து கொள், நான் உனக்கு செய்ய வேண்டியவை நலமாயிருக்கும் என்று ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான், என் குடும்பத்துக்குத்தான், என் பிள்ளைகளுக்குத்தான், என் தொழிலுக்குத்தான், என் ஊழியத்துக்குத்தான் என்று எத்தனை பேர் வாஞ்சையோடு பிடித்துக் கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். முடியாது என்று சொன்ன இடத்துல ஒரு துவக்கத்தை ஆரம்பித்து அதை முடித்து கொடுப்பதற்கு கர்த்தர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அன்பு தெய்வம் தான் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் மகனே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் மகளே, நான் உன்னோடு கூட இருப்பேன். என் தூதர்கள் உனக்கு பாதுகாப்பாய் உன் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கட்டளை கொடுக்கும் போது அவர்கள் உன் காரியத்தை செய்து கொடுப்பார்கள். நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சிங்காசனம் உன்னுடைய குடும்பத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது மகளே. என்னுடைய சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கக்கூடிய ஒரு தகப்பன் அவர் நான் மட்டும் என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ தான் என்னை உதறி போவாயே தவிர நான் உன்னை ஒருபோதும் விடுவதற்கு தகப்பன் அல்ல, நான் வேறு மனிதன் அல்ல. நான் உன்னை இறுக்கமாய் பிடித்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த பரலோக வீட்டிலே உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அந்த அக்கறைக்கு அழைத்து செல்வதற்கு நான் சித்தமுள்ளவராய் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.